ஒரு முறை அசுர மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தின் ஒரு பகுதியாக தானம் வழங்க வேண்டும். அப்போது அங்கு வந்த வாமனருக்கு நிலத்தை தானம் வழங்கவிருந்த போது அசுர குருவான சுக்கிரன் அங்கு ஏதோ தவறு நடக்கவிருப்பதாக சந்தேகித்து அதை தடுக்க முயன்றார். மகாபலி தனது குருவின் வேண்டுகோளை புறக்கணித்ததால் சுக்கிரன் மகாபலியின் கமண்டலத்தில் ஒரு சிறு வண்டாக உருவம் எடுத்து கமண்டலத்தின் முனைக்குள் சென்று நீரோட்டத்தை தடுத்தார். இதனால் மகாபலியால் நீரை வார்த்து தானம் வழங்க இயலவில்லை. இதை அறிந்த பெருமாளின் அவதாரமான வாமனரோ ஒரு தர்பை புல்லால் அந்த முனையை குத்தினார். அது சுக்கிர பகவானின் கண்ணை குருடாக்கியது. பின்பு வாமனர் 3 அடி மண்ணை தானம் கேட்டு முதல் அடியை பூமியிலும் அடுத்த அடியை வானிலும் 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையிலும் வைத்து தானம் பெற்றார். தான் இழந்த கண்ணை பெறுவதற்காக இங்கு வந்து சிவபெருமானை பூஜித்து மீண்டும் கண் பார்வை கிடைக்கப் பெற்றார். இக்கோவிலிலேயே சுந்தரர்